நண்பர்களே, இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். திருகோணமலையில் 55 வயதான ஒரு நோயாளியிடமிருந்து சிறுநீர் பையிலிருந்து 3.1 கிலோ, கிட்டத்தட்ட 3 கிலோ மிகப்பெரிய கல்லை மருத்துவர்கள் அகற்றி சாதனை படைத்திருக்கிறார்கள். எல்லா பத்திரிகை, இந்த பிரிட்டிஷ் பத்திரிகைகள் எல்லாத்திலையும் வந்திருக்கிறது. இப்ப இலங்கையில மருத்துவர்கள் ஒரு நோயாளியிடம் இருந்து கிட்டத்தட்ட 3.1 கிலோ 6.8 ராத்தல் எடையுள்ள இந்த சிறுநீர் பை கல்லை அகற்றியிருக்கின்றார்கள். இதுவரை உலகத்திலேயே பதிவு செய்யப்பட்டதில் மிகப்பெரிய கல் என்று தற்பொழுது அது ஒரு கின்னஸ் சாதனையாக தற்பொழுது பதிவாகி இருக்கிறது. அப்போ இது ஏன் வருகிறது? இதற்கான பிரச்சனை என்ன? ஒரு நோயாளி இதை தாங்கி கொண்டிருக்கலாமா? இந்த சிறுநீர் பையில கிட்டத்தட்ட 5 முதல் 10 ஆண்டுகளாக இந்த கல் இருந்திருக்கும் என்று டாக்டர்கள் சொல்கின்றார்கள். இப்ப தாதுக்கள் இந்த படிகமாகி திடமான கட்டிகளாக இது மாறி இருப்பதாகவும் சொல்கின்றார்கள். கின்னஸ் உலக சாதனையின் படி 2003 ஆண்டில் பிரேசில்ல ஒரு நோயாளியிடம் இருந்து ஒரு கல் அகற்றப்பட்டது. அது 1.9 கிலோ தான், கிட்டத்தட்ட 4.2 ராத்தல். ஆனால் இது 18.7 சென்டிமீட்டர் நீளம் இருந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இப்பொழுது எல்லா ஊடகங்களும் இங்கே பேசி வருகின்றன. முக்கியமான அது கின்னஸ் சாதனை சொல்கிறார்கள், நோயாளிக்கு தான் தெரியும் அதுல உள்ள பிரச்சனை. ஆகவே டாக்டர் தியாகராஜன் ஹோமியோபதி தமிழகத்திலிருந்து எங்களோடு இருக்கிறார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் திரு அனஸ் அவர்களே, நேயர்களே. சரி, என்ன டாக்டர்? ஓகே, முக்கியம் அதான் பரபரப்பான விஷயம் மட்டும் இல்ல, இது எப்படி ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய சிறுநீர் கல்ல தாங்க முடியும்? இது எப்படி வருது, ஏன் வருது? எனக்கு ஒரு விளக்கமா சொல்லுங்க. இப்போ மனிதர்கள் பலவிதமான உடல் அமைப்போட இருக்காங்க. இப்போ ஒபேசிட்டி அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பருமன், உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பாரம் அவங்களுக்கு தெரியாது, அதை சுமந்து கொண்டே இருப்பார்கள். இப்ப அதே போல வயிற்றுல இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு அது ஒரு பெரிய பாரமா இருக்காது. இது எல்லா சுகமான சுமைகள். இந்த 3.1 கிலோகிராம்ன்றது அவர் சுகமான சுமையா சுமந்து கொண்டு இருக்கிறார். இது எப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியும்னா, திடீர்னு ஒரு வெயிட் சடனா, இஃப் யூ ஹேவ் அ வெயிட் இன்க்ரீஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு அது ஒரு பாரமா தெரியும். இப்ப பெருவாரியான ஏசியன் பீப்புள் அந்த அப்டாமென், வயிறு பெல்லி, அந்த வண்டின்னு சொல்லுவாங்க, அது பெருசா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பாரமா தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா தான் அது எங்களுக்கு தான் அது ஒரு பெரிய, இவ்வளவு பெரிய வண்டி வச்சிருக்கிறாருன்ற மாதிரி யோசிப்போமே தவிர அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. இந்த நோயாளியை பாத்தீங்கன்னா அவர் இந்த பிரச்சனைக்காகவே போகவில்லை மருத்துவமனைக்கு, அவர் வேற ஒரு விஷயத்துக்கு போனவருக்கு இது ஆக்சிடென்டெல்லாம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆனீங்கன்னா, அவர் ஸ்ட்ரோக்குக்காக போயிருக்காரு, மருத்துவமனைக்கு போய் நீங்க அட்மிட் ஆனீங்கன்னா யூரின் போறது, டாய்லெட் போறது, சாப்பாடு எல்லாமே பிரச்சனைகள் வரும் when you are in a hospital. அப்ப அவருக்கு அந்த யூரின் போறதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருந்த நேரம் ஸ்கேன் பண்ணி பார்த்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத அதிர்ச்சியாகி மருத்துவர்கள் அதை ஆபரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது அவர் உடம்புல இருக்கிற நேரம் அது அவருக்கு அதனுடைய தாக்கம் பாதம் தெரியாது. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், வியாதிகள் நாங்க அதோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப இதை நாங்க அது வரும் போகும். இப்ப கற்கள் மாறாது, அது கரையிறது கஷ்டம், சின்ன சின்ன கற்கள். இப்ப இவருக்கு இது சிறுநீர் பை, யூரினரி பிளாடர்ல இருந்திருக்கு. பிளாடர்ல இப்ப நம்ம எப்படி ஒரு வீட்டுல இப்ப மேல ஒரு இப்ப நீங்க இந்தியா இலங்கையில எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தண்ணி மேல ஒரு டேங்க்ல ஏற்றி வச்சு அதுல இருந்து சப்ளை ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் தான் பிளாடர். அப்ப அதுல கன விஷயங்கள் நீங்க இப்ப அதுல வச்சிருக்கலாம். அதனால அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு இது இருக்கும். அப்ப என்னன்னா அடிக்கடி யூரின் போற பிரச்சனை. இப்ப கல் ஒரு பெரிய இடத்தை அடைச்சிக்கிச்சுன்னா கொஞ்சம் யூரின் ரொம்ப நாளே அவருக்கு உடனே யூரின் போக வேண்டிய அர்ஜென்சி இருக்கும். இதெல்லாம் அவர் பழக்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டார்.
அப்ப இந்த கற்கள் வந்து நம்ம உடம்புல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உப்பு தன்மை இருக்கும் யூரின்ல. அந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எப்படி இந்த ஊர்ல உப்பளங்கள்ல உப்பு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இந்த கல் வந்து ஒரு பெரிய கல்லா ஒரு குறிப்பிட்ட எடைக்கு வளர்ந்து வந்து இது மாறி இருக்கு. இதுவும் அவர் வந்து வேற பிரச்சனைக்காக வர்ற நேரம் ஒரு ஆக்சிடென்டலா ஒரு எதேச்சையா கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதன் பிறகு அவரது வாழ்க்கையே ரொம்ப லைட் ஆயிரும். மிக ஆனா சிறப்பான இன்னொரு விஷயம் விஷயம். என்னன்னா, இது இப்ப கின்னஸ் இன்னொரு சாதனையா விஷயம் என்னன்னா, பார்க்கப்படுது. பாரன் சிறுநீர் பையில வந்து இவ்வளவு பெரிய கல்லு இருக்கிறது வந்து அவருக்கு தெரியாம இருக்குமா? வலி இல்லாம இருக்குமா? விரிஞ்சு கொடுக்குமா சிறுநீர் பை? என்ன அது எப்படி அது வேலை செய்யுது? அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இப்ப வந்து எப்படி வயித்துல குழந்தை இருந்தா வயிறு எப்படி பெருசாகி கொடுக்குதோ அதை அகாமடேட் பண்ணும். இப்ப நீங்க வந்து இதே போல சிறுநீர் பை மாதிரி ஒரு உறுப்பு தான் யூட்ரஸ்னு சொல்ல கருப்பை. அதுல அந்த குழந்தை வளர வளர அது விரிஞ்சு கொடுக்கும், வயிறும் விரிஞ்சு கொடுக்கும். இது மாதிரி நமக்கு வண்டி வருது இல்லைங்களா, இது வந்து அந்த குடல் பெருசாகி அந்த பெருங்குடல் பெருசாகி பெருசாகி வர வர அது அப்படியே விரிஞ்சு கொடுக்கும். உடல் வந்து மிகுந்த நெகிழ்வு தன்மை உடையது. இது எப்ப பிரச்சனை ஆகும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைச்சிக்கிட்டா அந்த அந்த போக்குவரத்து தடைப்பட்டால் தான் பிரச்சனை ஆகி டிராபிக் ஜாம் மாதிரி பேக்லாக் ஆகி மற்ற உறுப்புகள்ல அது பாதிக்கிற நேரம் அதுக்கு வலியோ சிரமமோ ஒரு மூச்சு விட கஷ்டமோ இல்ல நீர் தங்குறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இவருக்கு மிக அதிர்ஷ்டவசமா எந்த பிரச்சனையும் வராம இருந்திருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம், ஆச்சரியகரமான விஷயம். ஏன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 வருஷம் இது உருவாகி இருக்கணும்னு மருத்துவர்கள் கருதுகிறார்கள். அப்ப அந்த 5-10 வருஷத்துல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது ஒரு பெரிய விஷயம். இப்ப சாதாரணமா வந்து இப்ப கல்லுகள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைஞ்ச வலியோட கல்லுகள் வெளியாகும். சின்ன சின்ன கல்லுகள் இருந்தா அது வெளியாகும். பலருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. உண்மையில இந்த கல்லு உருவாவதற்கான முக்கியமான காரணம் என்ன? அதாவது கல் இப்ப வந்து நம்ம யூரின்ல நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கு, கால்சியம் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த யூரின் வர்றது. அதுல நிறைய உப்பு கலந்து வரும். இது எல்லாமே வந்து யூரின் திக்கா வர்ற நேரம் நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறப்ப யூரின் வந்து மஞ்சள் கலரா திக்கா வரும். இல்ல இப்ப நீங்க இது இப்ப நம்ம இத பேசுறது வந்து மிக சிறந்த காலகட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா எல் நீனோ ஐரோப்பா முழுதும் உலகம் முழுவதும் வெப்ப அலை வீசிக்கிட்டு இருக்கு. இங்க உடல்ல வேர்வை நிறைய சுரந்து வெளியேறுற நேரம் சிறுநீர் வந்து குறைபடும். அப்ப சிறுநீர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். எப்படி ஸ்ட்ராங்கா டீ குடிக்கிறோமோ அந்த மாதிரி சிறுநீர் வந்து ஸ்ட்ராங் ஆகி மஞ்சள் நிறமா வரும். அதோட சேர்ந்து உப்புகள்லாம் அதுல கூடுதலா இருக்கும். இது படிமானமாகும். படிமானமாகி சின்ன கற்களா நார்மலா அது வந்து கிட்னியில தான் ஃபார்ம் ஆகும். அது சிறுநீரகத்துல ஃபார்ம் ஆகி அதுல வந்து பெரிய அளவுல வளர முடியாது. அதுல ஒரு அளவு தான் வளர முடியும். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல வளர்ந்தா அது வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த சிறுநீர் தங்கும், அது ஃபில்டர் பண்றது குறைப்படும், சிறுநீரகம் பாதிக்கப்படும். ஏன்னா சிறுநீரகத்தோட சைஸே வந்து ஒரு அவரை விதை சைஸ் தான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு இந்த அளவு கல்லு வந்து அதுல வர முடியாது. அப்ப இப்ப வந்து காலகட்டத்துக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். எப்படி நம்ம ஒரு வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவுறோமோ, எப்படி காரை வாஷ் பண்றோமோ, அப்படி எல்லா விஷயங்களையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணக்கூடியது வாட்டர். இப்ப தண்ணீர் குடிக்கிறது குறைஞ்சு போச்சு. அதோட இப்ப வெயில் கடுமையா இருக்கிற நேரம் வேர்வை அதிகமா வெளியேறும், உடம்புல நீர் சத்து குறையும். இப்ப பிரச்சனையே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல 3/2 பகுதி 2/3 வாட்டர். இந்த வாட்டர் கண்டென்ட் குறைய 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 எப்படி ஒரு பழம் வந்து ரொம்ப சுருங்கி அது நீர் சத்து இல்லாம போகுதோ அது மாதிரி உடம்புல நீர் சத்து இல்லாம போற நேரம் உப்புகளா படிஞ்சு கொண்டே வரும். இது பெருசாகி பிரச்சனையை கொடுக்கும். இப்படிதான் இந்த கற்கள் ஃபார்ம் ஆகும். இப்ப வந்து ஓகே, தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க 6 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சில பேர் சொல்றாங்க வந்து தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சா போதும். இது சரியான குழப்பமா இருக்குது. அடுத்தது வந்து இப்ப யூகேல வந்து இப்ப எல்லா இடமும் காடு பத்தி எரியுது. நீங்கள் சொல்றது போல இப்ப எல்லா இடமும் பயங்கரமான சூடா இருக்குது, மிக கஷ்டமா இருக்குது. ஆகவே இந்த தண்ணி குடிக்கிற என்ன ஒரு சாதாரணமா சொல்லுங்க பாப்போம்.
இது சாதாரணமா சொல்லணும்னா, உங்களுக்கு எவ்வளவு பசிச்சா சாப்பிடுங்க, தூக்கம் வந்தா தூங்குங்க, டாய்லெட் போகணுமோ போங்க, தண்ணீர் தாகம் எடுத்தா தண்ணீர் குடிங்கள். இப்ப இவ்வளவுதான். அதாவது அதாவது இது ஒரு 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 டோட்டலா நம்ம இப்படிதான் குடிக்கணும், 3 லிட்டர் குடிக்கணும், 4 லிட்டர் குடிக்கணும், 5 லிட்டர் குடிக்கணும்னு நம்ம வரையறைப்படுத்த முடியாது. ஒரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட தேவைகள் இருக்கு. அவங்களுக்குரிய என்ன அளவோ அதை அவங்க மெயின்டைன் பண்ணணும். இப்ப இது தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி அளவுகோல்? யூரின் வெள்ளையா போற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சளா போனா அது ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப வெள்ளையா போனா எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணி போகும், பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு இதான் அளவுகோல். அப்ப உங்களுக்கு யூரின் எல்லோவா போகும், அப்புறம் எரிச்சல் வரும், அப்புறம் வலி வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டா போகும். இப்படியான பிரச்சனைகள் வந்துதான் இந்த சிறுநீரகத்துல பிரச்சனைகள்லாம் வருது. பேக் ஃப்ளோ எஃபெக்ட், டிராபிக் ஜாம் எல்லாம் வருது. அதனால தண்ணி குடிக்க வேண்டிய அளவு யூரின் வெள்ளையா போகணும், அதான் அளவு. ஆனால் ஓகே, இப்ப வேற டேப்லெட்டுகள் போடுறதாலையும் யூரின் மஞ்சளா போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு தானே? ஆமா, நீங்க இப்ப பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இப்ப நீங்க பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா யூரின் சிகப்பா போகும். அப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க பிளட் போகுதுன்னு சொல்லி. இட்ஸ் நாட் பிளட். அந்த அதனுடைய கலர் ஸ்டெயின் வரும். இது மாதிரி நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதனுடைய கலர்ல தான் யூரின் போகும். இப்ப நீங்க பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மருந்துகள் இருக்கு, அந்த மருந்து சாப்பிட்டா மஞ்சள் கலரா யூரின் போகும். இதே போல நீங்க என்ன மருந்துகள் சாப்பிட்றீங்களோ அந்த மனம் அந்த ஸ்மெல் ஓடர் யூரின்ல வரும். நீங்க ரஷ்ய அதிபர் புட்டின், இது போல வடகொரியா அதிபர், இவங்க எல்லாமே அவங்களுடைய எக்ஸ்கிரீட்டா, டாய்லெட் போறது, யூரின் போறது, இதுகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரட்டா கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் நீங்க மோஷன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ற நேரம் உங்க உடம்புல என்ன வியாதி இருக்கு, நீங்க என்னென்ன செய்யறீங்க அவ்வளவும் அதுல கண்டுபிடிக்கலாம். அதனால அந்த மருந்துகளினுடைய தாக்கம் யூரின்ல சில பேர் உடம்பே மணக்கும். அதெல்லாம் அந்த ஸ்மெல் வரதுக்கு காரணம் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ, என்ன மருந்துகள் குடிக்கிறீங்களோ அந்த மனம் வரும். அதனால யூரின்ல மருந்துகளின் தாக்கம் கலர் மட்டும் இல்லை, மனம் வீசும், அதுல நிறைய பிரச்சனைகள். இது நமக்கு வெளியே தெரிகிற யூரின்ல வரக்கூடியது. உள்ளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வலி மருந்துகள் நிறைய சாப்பிட்டால் கிட்னியை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உள்ளுக்குள்ளார கிட்னியையும் பாதிக்கும், அதுல வரக்கூடிய தண்ணி யூரினையும் பாதிக்கும். அதை நாங்க உணர்ந்து கொண்டு இந்த அளவுகளை சரியான முறையில தேவையற்ற மருந்துகள் பாவிப்பதை குறைத்து கொண்டால் நல்லது. இப்போ நான் ஒரு முறை கேள்விப்பட்டேன், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்ற நேரத்துல சொல்லியிருந்தார் என்னன்னா, ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருந்தார், ஒருத்தருக்கு கிட்னி பிரச்சனை, சுரக்காய சாப்பிட்டதால அந்த கிட்னி பிரச்சனை தீர்ந்ததாக சொல்லியிருந்தார். உண்மையில அது ஆக்களுக்கு பிரயோசனம் கொடுக்க மாட்டேன். இல்ல, இப்ப இதுதான் முக்கியமான விஷயம் சார். இப்ப இவர் ஒரு 3 கிலோ கல்லை வச்சுக்கிட்டு 10 வருஷமா இருந்திருக்காரு. இப்படி எல்லாருக்கும் இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இது அவருக்கு கிடைச்ச வரம், அப்படிதான் நாங்க சொல்லணும். ஏன்னா வரம்ன்றது சந்தோஷம், சாபம்ன்றது கஷ்டம். இப்ப இவர் கஷ்டப்படவே இல்லை, அப்ப அது அவருக்கு கிடைச்ச வரம். அது போல மனிதனுக்கு மனிதன் இயல்புகள், வியாதிகள், அதுக்குரிய தீர்வுகள் எல்லாமே மாறுபடும். இப்ப நாங்க டெய்லர் மேடு சொல்யூஷன், 1 to 1, ஒருத்தருக்கும் தனித்துவமான தீர்வு கொடுக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை, மனநிலை, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு தீர்வு கொடுக்க முடியுமே தவிர, நீங்க மொத்தமா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும், பேராசிட்டமால் அப்படி சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அதுல நமக்கு தீர்வு கிடைக்காது. அதனால இது அவருக்கு பலன் அளிச்சிருக்கு. இப்ப சுரைக்காய் நீர் சத்து மிகுந்த காய். அப்ப அதுல நிறைய தண்ணி இருக்கு. நீங்க இப்ப நீங்க நமக்கு பசிக்குது, தண்ணீர் தாகமும் இருக்கு. அப்ப தண்ணி குடிச்சா நிறைய பேர் தண்ணீர் தாகத்தை பசின்னு தவறா கருதி சாப்பிடுறாங்க, அதனால ஒபேசிட்டி வருதுன்றது ஒரு கான்செப்ட். இப்ப நீங்க தண்ணி தான் குடிக்கணும், சாப்பிடுற நேரம் உங்களுக்கு கலோரிஸ் எல்லாம் உடல் எடை கூடுது. இது போல நீங்க ஒரு பசி இருக்கிற நேரம் ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா, தண்ணீர் தாகம் இருக்கிற நேரம் பழம் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தண்ணீர் தாகத்தையும் குறைக்கும்,
பசியையும் குறைக்கும், ஃபைபரும் ஃபார்ம் ஆகும், டாய்லெட்டும் சுகமா போகும். அப்ப அதுல பல விதமான நன்மைகள் இருக்கு. கொக்கோ கோலா குடிப்பதை விட ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது, ஒரு ஆரஞ்சு சாப்பிடுவது மிக சிறந்த விஷயம். இதுதான் நம்ம உணவு பழக்க வழக்கத்துல நாம் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறை. இப்ப இருக்கிற சூழ்நிலை, இந்த அவசர உலகத்துல நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க லண்டன்ல பல தடவைகள் வந்திருக்கிறீங்க. மெட்ரோல போனீங்கன்னா ஒரு சிப்ஸும் சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் வாழ்க்கை. இந்த அவசர உலகத்துல ஒரு மனிதன் தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரி, இப்போ வியாதியினுடைய கான்செப்டே வந்து நாங்க வித்தியாசமா பாக்குறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு வந்து இப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இவர் வந்து ஒரு 5 கிலோ கல்ல அமைதியான முறையில சுமந்துகிட்டு இருந்திருக்கிறார். இது வெளியில பாக்குறவங்களுக்கு, மருத்துவர்களுக்கு தான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரு கின்னஸ் சாதனையுமே தவிர, அவருக்கு அது ஒரு சிம்பிள் விஷயம். அவர் அதை பத்தி எந்த குறையுமே பட்டுக்கொள்ளவில்லை, சுகமா இருந்திருக்கிறார். வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு, போனாரு, ஆப்ரேட் பண்ற நேரம் யூரின் கொஞ்சம் பிரச்சனையா இருந்திருக்கு. அப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்து இதை இவங்க தான் செய்தியாக்குறாங்களே தவிர அவர் ஒரு பிரச்சனையும் அதால கஷ்டப்படவே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான உடல். இதை நம்ம தான் கெடுத்துக்கிட்டு வர்றோம். ஆரோக்கிய சீர்கேடான விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப மேலும் மேலும் அதை செஞ்சா நல்லது, இதை செஞ்சா நல்லதுன்றதே ஒரு தவறான போக்கு. நம்ம என்ன பிழை செய்யறோம் அதை மாத்திக்கணும். உலகம் முழுசும் இன்றைக்கு நடக்கக்கூடிய பெரும் பிழை நித்திரை குறைபாடு. ஏன்னா தூக்கத்துல தான் நிறைய விஷயங்கள் புதுப்பிக்கப்படும். 9 hours ஸ்லீப் நம்ம ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றோம் ஃப்ரம் 9 PM. ஏன்னா எல்லா செல்ஸும் ஒரு செல்லுமே மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, ஒண்ணுமே புதுப்பிக்கும். நீங்க வந்து 80 வயசு 90 வயசு 100 வயசு ஆனாலும் அப்படியே புதுசா இருப்பீங்க. வயசுதான் ஆயிருக்குமே தவிர உடல்நிலை புதுசா ஆரோக்கியமா வியாதி இல்லாம இருக்கும். அப்ப இப்ப நமக்கு இருக்கிற முக்கியமான செய்தி வந்து தூக்கம். யாருமே தூங்குறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப போனை நம்ம பார்த்துட்டு பொல்யூஷன் இருக்கிறாங்க. பொல்யூஷன் அதான் பொல்யூஷன் 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 சொல்றோம். இந்த பொல்யூஷன் வந்து எல்லாருமே பெருவாரியா கதைக்கிறது வந்து பேசுறது ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு. அது மட்டும் இல்ல, நாய்ஸ் பொல்யூஷன், இதை விட லைட் பொல்யூஷன். இந்த லைட் வந்து எக்கச்சக்கமா உலகமே மிளிருது. அந்த மிளிர்றது வந்து அது நல்ல மிளிரல் இல்ல, இது வந்து கெடுதலுக்குரிய மிளிரல். ஏன்னா இருட்டு, இருட்டு அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் டார்க்னஸ் தான் உங்க மனம் உடம்பு அந்த நல்ல ஒரு தூக்கத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுலதான் உங்களுக்கு வந்து தூக்கத்துக்குரிய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும், சிறந்த ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும், புத்துணர்ச்சியோட நீங்க எந்திரிச்சு அடுத்த நாள் வேலை செய்வீங்க. அப்ப இந்த தூக்கம் பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுல நம்ம தூக்க குறைபாடு வர வர என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவருக்கு கூட நிறைய தூக்க குறைபாடுகள் இருந்திருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நீர் ஆவியாகிக்கிட்டே இருக்கும். உடம்புல இருக்க நீர் ஆவியாகிக்கிட்டே இருக்கும், யூரின் டைட் ஆகிட்டே இருக்கும், கான்சன்ட்ரேட் ஆகிட்டே இருக்கும், கல் ஃபார்ம் ஆகும். அப்ப நல்ல ஆழ்ந்த தூக்கம் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் நேரத்துக்கான சாப்பாடு. அதுவும் இப்ப நம்ம கம்ப்ளீட்லி ரெக்கமெண்ட் பண்றோம், நீங்களே செய்து சாப்பிடுங்க. ஏன்னா இன்னொருவர் செய்து கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுல அவரு டேஸ்டுக்காகவோ அல்லது என்னைக்கு செஞ்சதையோ இன்னைக்கு சூடு பண்ணி கொடுப்பாரு. ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் உங்களுக்கு தேவையானதை செய்து சாப்பிடுங்க. ஒரு மனிதனும் தனித்துவமானவர்கள். அப்ப வியாதிக்கா என்னென்ன பிரச்சனையால எங்களுக்கு வியாதிகள் வருதோ அந்த காரணங்களை நீக்கி அப்புறம் வியாதியே சின்னதாயிரும். அதை நம்ம எலிமினேட் பண்றது, சுகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வியாதி வியாதி வியாதின்னு மேலும் மேலும் பெருசாக்கிக்கிட்டு தான் போறோமே தவிர, டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், அப்புறம் ஸ்ட்ரோக்கு, கிட்னி ஃபெயிலியர், இது ஒண்ணு கூடிக்கிட்டே தான் போகுதே தவிர குறைந்த பாடே இல்லை. இதுக்கு சரியான ஆலோசனை மிக மிக அவசியம். நீங்க நான் என்ன பிழை செய்யறேன் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திக்கிட்டு என்னை ஆரோக்கியமா தகவமைச்சுக்கிட்டு அதை மாத்தி அமைச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை முறைய தேவைப்படுற அளவுக்கு எளிமையான சில மருந்துகளை சாப்பிட்டு சுகப்படுத்தி கொண்டு ஆனந்தமா இருக்கலாம். மருந்து கூட 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 இப்ப மருந்து வந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம சாப்பிட்ற தலைவலி மருந்து, நம்ம சாப்பிட்ற ஆன்டிபயோட்டிக் இது மட்டும்தான். நாட் லைக் தட். இப்ப
நாங்க பயிர்களுக்கு போடுற, நெல்லுக்கு போடுற உரம், பூச்சிக்கு அடிக்கக்கூடிய மருந்து எல்லாம் நாங்க தான் சாப்பிடுறோம். ஆடு, மாடு, கோழிக்கு கொடுக்கக்கூடியது அவ்வளவும் நமக்கு தான் வருது. இது இல்லாதபடிக்கு சாப்பாடுகள், இப்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாமே எங்க உடம்புல தான் வந்து எண்ட் ஆகுது. அப்ப நாங்க சாப்பிடுற மருந்து, வெளியில இருந்து வர்ற மருந்து, ஈவன் தண்ணி கூட அது மருந்து கலந்து தான் வருது. அதை சுத்தப்படுத்துறதுக்காக இட்ஸ் ட்ரீட்டட். வாட்டர் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட். அப்ப இந்த கெமிக்கல் அவ்வளவும் எங்க உடம்புல பாரிய தாக்கத்தை உண்டாக்குது. இது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு உடம்பு ஆரோக்கியமா தன் பாட்டுக்கு சுகமா இருக்கும் சார். இவ்வளவு பெரிய கள்ள சுமந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு சுகமா இருந்தாருன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான மனித உடல்னு நீங்க நினைச்சு பாருங்க. இதுதான் உண்மை. இதை நாங்க விளங்கிக்கிட்டு பயப்படக்கூடாது. அதான் உண்மைதான். பயம் இல்லாம ஒரு 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 உடலை வந்து இலகுவாக வாழ விடணும் இல்லையா? அதான் முக்கியம். ஓ, இலகுவாக அதுவே வாழும். நாங்க கரைச்ச கொடுத்து அந்த சொல்லுவாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள். அந்த மாதிரி நம்மளா நம்ம பிரச்சனையை தலைக்கு ஏற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டு வியாதிகளால சுமந்துக்கிட்டு திரிகிறோம். ஏதாவது ஒரு அதாவது மனிதனுக்கு உள்ள ஒரு சிறப்பு இயல்பே வந்து பகுத்து அறிவு. இந்த சிந்திக்கிற விஷயமே யாருக்குமே இல்லாம போயிடுச்சு சார். இதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க சொன்னீங்க அவசர உலகம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்க ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், நீங்க யாரு, என்ன ஏதுன்றத கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லா திரையும் அகன்று உங்களை பத்தின விஷயம் விளங்கும். அப்ப எங்களை நாங்க விளங்கி கொண்டா நாங்க சுகமா இருக்கலாம். நான் உட்கார்ந்து யோசிச்சா எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு எனக்கு யோசிக்க தெரியல, உடல் ஆரோக்கியம். இந்த பயம்ன்றது ஒரு பெரும் பிரச்சனை சார். இப்ப இது செய்தி ஆச்சரியம் எல்லாம் மருத்துவர்களுக்கு, மருத்துவ உலகத்துக்கு செய்திகள் வருது. ஆனா அந்த அது தொடர்பான நான் அவரை நோயாளின்னு கூட சொல்ல விரும்பல. ஏன்னா அவருக்கு அது நோயாகவே இல்லை. அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா அது அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்திருக்கு, அவரு வீட்டுல இருக்க மாதிரி இருந்திருக்காரு. he never had any suffering out of it. It's a mystery. அந்த உடம்பு வந்து அப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை உள்ள அடக்கியது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு எளிமை, அதாவது எல்லாருமே இன்னைக்கு பயந்துகிட்டு இருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்படியெல்லாம் எளிமையா யாருக்கும் வராது. அந்த ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது ரொம்ப கஷ்டப்பட்டாதான் வரும். அதனால பயம் இல்லாமல் தெளிவாக வாழ நம்ம படிச்சுக்கிட்டா மருந்துகள் நிறைய தவிர்க்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். மிக நன்றி டாக்டர். மிக முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு கின்னஸ் சாதனை என்று எல்லா பத்திரிகைகளும் தற்பொழுது பிரபல்யமாக போட்டுக் கொண்டிருக்கிறதா நீங்க சொன்னீங்க. கின்னஸ் சாதனை மருத்துவ உலகத்துக்கு தான், அவருக்கு இல்லை. அவர் வந்து சாதாரணமா வாழ்ந்து முடித்திருக்கிறார். மிக நன்றி உங்களுக்கு இந்த தகவல்களை தந்தமைக்கு. ரொம்ப நன்றி சார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை கண்டு நாங்க அதாவது ஒரு செய்திகள்லையும் நாங்க எங்களுக்குரிய செய்தி, இந்த டேக் ஹோம்னு சொல்லுவாங்க, எங்களுக்குரிய செய்தியை எடுத்து அதை நாங்க எப்படி டீகோட் பண்றது, எங்களுக்கு எப்படி அதை வந்து பிரயோசனமா மாத்தி கொள்றதுன்னு பார்த்து சிறப்பா வாழ்ந்தோம்னா எந்த செய்தியும் எங்களை பெருசா தாக்காது, குழப்பாது. எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு நாங்க ஹாப்பியா ஆரோக்கியமா வாழலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சிறந்த செய்தி. மிக்க நன்றி.